ஸ்டாலின் அவர்களே, அருமை அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் இளவழுதி அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் துரை அவர்களே, அருமை சகோதரி அமுதா ரவிக்குமார் அவர்களே, ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் குணபாலன் அவர்களே, தலைவர் அருமை சகோதரர் இளவழகன் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்றி சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மருத்துவர் அருமை சகோதரர் டாக்டர் சேகர், மாவட்ட கவுன்சிலர் அன்பு சகோதரர் அன்பு செழியன் உள்ளிட்ட தமிழரசன் நாட்டார் தமிழர் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தாய்மார்கள், ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க பேச வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய உள்ள உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு பணம் கிடைக்கலன்னு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குரல் கொடுக்க சொல்லியிருக்கின்றார், போராட சொல்லியிருக்கின்றார், கோஷங்களை எழுப்ப சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தர வேண்டிய உழைத்து வரக்கூடிய பணத்தை தரவில்லை மோடி அவர்கள். அதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய அரசு, பாஜக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பு, 100 நாளுக்கான பணம் கிடைக்கும். நீங்க அங்க பேசுறதுனால பணம் கிடைக்காது. நாங்க போடும்போது மோடி காதுக்கு கேட்கிற மாதிரி போடுங்க, சத்தமா போடுங்க. அப்ப உங்களுக்கு 100 நாள் வேலையும் கிடைக்கும், தர வேண்டிய பணமும் கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கெல்லாம் இங்க வெயில நின்று போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை.